வர வர ஷூட்டிங் எங்கெல்லாம் எடுக்கலான்னு விவசாயே இல்லாம போச்சு. குப்பை கொட்டுற இடம், வீணா போன இடம், இங்கெல்லாமா எடுக்கிறது. நாக்கா பொலிமினிக்கிறா என் விதியை நினைச்சு பொலமினிக்கிறேன்டா. அக்கா தண்ணி வேணுமா? ஒன்ன வேணா, சீஃப் கெஸ்ட் வந்துட்டாரா? அக்கா நீ குப்பில உட்காருவ, அவரு எப்படிக்கா உட்காருவாரு? ஆமாடா, நான் குப்பையில உட்காருவேன், காவாடியா உட்காருவேன். அக்கா கோச்சிக்காதுக்கா, அங்க தானே பேட்டி எடுப்பா, இங்க இருந்து உட்காந்துக்கிறா. அங்க ஏசி வேலை செய்யலடா, அதனால இங்க உட்காந்து பேட்டி எடுக்க சொன்னாங்க. சரிக்கா, ரொம்ப நாள் நான் நிக்க முடியாதா, நாத்து அடிக்குதா, நான் போறேன். ஒரு ஆபீஸ் பாயே நிக்க முடியாது, நாத்து அடிக்குதுன்னு சொல்ற இடத்துல என்ன உட்கார வச்சு பேட்டி எடுக்க சொல்றாங்க. எங்கப்பா எனக்கு கூட்டு போற நீ? இதுதான் சார் பாத்துவாங்க, ஆணி பாட்டோடி எல்லாம் இது பாத்துவாங்க சார். டேய், சீஃப் கெஸ்ட் கூட்டினா ரோட்ல போறவங்க கூட்டினார? ரோட்ல போறவனா? யாருப்பா இது? அவங்க தான் சார், யார் வந்தாலும் பேசுவாங்க. யார் வந்தாலும் பேசுவோம். சரி, இவர் யாரு? அவங்க கேக்குறாங்களே, வாய்த்து வந்து சொல்லுது சார். நான் வந்து பொதுநல விரும்பி சமூக சேவகர் ராம் என் பேர். ராமா? உட்காரு. நம்ம அது ரொம்ப தெரியுது. நான் ரொம்ப நாள் நிக்க முடியாதா, நாத்து அடிக்குதா, அவரை நல்லா கேள்வி கேட்டு அனுப்பிச்சு விடு. டேய், ஆபீஸ்ல எதுனா வேலை இருந்தா பாடுறா, போடா. வெறுப்பேத்தி நிக்கிறான் வந்து. உனக்கு சம்பளம் தான் ஏத்தல, நானா அது வெறுப்பேத்தணும்ல. வர வர ஆபீஸ்ல எல்லாருக்கும் திமிராயி போச்சு. மேடம் கோவப்படக்கூடாது மேடம், ரிலாக்ஸா பேசுங்க எதுவா இருந்தாலும். எல்லாம் எனக்கு தெரியும், கேள்வி கேட்டா மட்டும் பதில் சொல்லுங்க, தேவையில்லாத பேசாதீங்க. காம்பேர் நாங்க பஜாரியா இருக்கு. சரிம்மா, விரல காட்டி காட்டி பேசாதீங்க. கோவப்பட்டு விரல காட்டி பேசலாமா? பேசும்போது யதார்த்தமா வந்தது. அந்த யதார்த்த பதார்த்தம் எனக்கு தெரியும். விரல்ல பேண்ட் எடுக்குதுல, கேமரால தெரியும், அதான் சொன்னேன். நிகழ்ச்சி போலாம் மேடம். இன்னும் கேமராவே ரெடி பண்ணல, அதுக்கடி என்ன அவசரம்? நாங்க நாய் எல்லாம் ஸ்டுடியோவுல வருது. ஏய் சீ, போ போ. இவன் இந்த எங்க போய் தொலைஞ்சான் தெரியல. போ போ, வெளியில போ. கடிக்கடிக்க போதுங்க அது. கடிக்காதே, வெளியில வா. சரிங்க, கேமரா எப்பதான் வரும்? வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும். உங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்ல, ஊருக்கு முன்ன வந்துட்டீங்க, அவங்களுக்கு தான் வேலை இல்ல. மேடம், நான் ஒரு பொதுநல விரும்பி மக்கள் சேவகன், அப்படி பல விருது வாங்கியிருக்கேன் மேடம். அதுக்கு என்ன இப்ப? இல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன் மேடம். நீ வாங்கின அந்த விருது எடுத்துன்னு வா, அந்த டீ கடையில எடுத்துன்னு போய் குடுத்தா டீ குடுப்பானா? அது கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ தெரியல மேடம். நாளைக்கு வந்து நான் பேட்டி தரேன், கிளம்பிட்டுமா மேடம்? உனக்கு ஒரு தடவை சொன்னா புத்தி இருக்காது, விரல தூக்காதன்னு சொல்றல, தூக்குற. மேடம், கேமரால தான் விரல் தூக்கி காட்டாதேன்னு நீங்க, இப்பதான் கேமராவே வரலையே மேடம். இதெல்லாம் மக்கனையா பேசு, போறேன்ற நான் எதுக்கு உட்காந்துக்கிறேன்? சைத்தான் இந்த ரூபத்துல வந்திருக்கு. ஓகே மேடம், அவங்க வந்த பிறகு கேள்வி கேட்பீங்களா இல்ல இப்பவே ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? எனக்கு சத்தியமா புரியல மேடம். அவங்கன்னா யாரு வருவாங்க? கேமராமேன் வரணும்னு சொன்னீங்களே, அவங்களதான் சொன்னேன் மேடம். வருவாங்க, இரு. மேடம் தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த விரல கூட நான் மூடிக்கிறேன். இந்த ஒருமையில பேசுறது, வாடா போடா அவன் இவன், அதை மட்டும் பேட்டி நேரத்துல பேசாதீங்க. இப்ப யாரும் இல்லை, இப்ப வேணா பேசிங்க தயவு செஞ்சு. எனக்குன்னு ஒரு மானம் மரியாதை இப்பெல்லாம் வெளியே மெயின்டைன் ஆயிருக்கு மேடம். நீ அவ்வளவு பெரிய ஆளா? கேக்குறேன் கேள்வி, என்ன பதில் சொல்றேன்னு பாக்கலாம். என்ன மேடம் சண்டை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? கேள்வின்னா எப்படி கேட்பீங்க? என்னை பத்தியோ இல்ல சமூகத்தை பத்தியோ, இதுல என்ன நீங்க கேட்டு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு பயமுறுத்துறீங்க மேடம். டேய் அறிவி கெட்டவனே, எவ்வளவு நேரம் கேமரா எடுத்துருவே, வா. ஓ, கேமராமேன சொன்னாங்களா? ரொம்ப கோவப்படுறாங்களே. அது வந்து மேடம் ஒண்ணும் இல்ல மேடம். ரெடி பண்ணி தொலைங்களேன்டா, டைம் ஆகுதுல. எல்லாம் ரெடி தான் மேடம், பேட்டி எடுங்க. அதான் சொல்லிட்டாரு பேட்டிக்கு போலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர் ராம் அவர்கள், அவர்கிட்ட பல கேள்விகள் நம்ம கேட்க போறோம். அவர் என்ன பதில் சொல்றாரு நம்ம பார்க்கலாம். எப்ப பேசணும்? நாசமா போச்சு, அவங்கள்ட்ட ஓபனிங் கொடுத்துட்டு உங்களுக்கு கேள்வியே கேட்க முடியும். அப்படிங்களா சார்? ஏன்பா அப்புறமா க்ளோஸ் எடுத்துக்கலாம், பேட்டிக்கு போலாம். சார் உங்க பேர் என்ன? அதான் முன்னாடியே சொன்னேன் மேடம், நீங்க கூட சொன்னீங்களே ராம். மறுபடியும் சொன்னா குறைஞ்சிருவியா? சாரி மேடம், நான் சொல்லிடுறேன் இன்னொரு தடவை. என் பேர் ராமுங்க, நான் வந்து சமூக சேவகர் மற்றும் வந்து மக்கள் நலனில் அக்கறை கொண்ட மனிதர். பேட்டி கொடுக்கறதுக்காக வந்த மேடம் தான் என்ன பேட்டி எடுக்கிறாங்க. அதெல்லாம் உன்னை சொல்ல சொன்னாங்களா? நான் கேட்கற கேள்விக்கு மட்டும் தான் நீ பதில் சொல்லணும். ஓகே ஓகே மேடம், கேள்வி கேளுங்க. இந்த விரல் வேற அடிக்கடி காமிக்கிறதா இருக்கு, கேளுங்க மேடம். நீங்க சமூக சேவகர்னு சொல்றாங்க, அப்படி என்ன சமூகத்துக்கு சேவை செஞ்சீங்க? சமூக சேவை என்பது நம்ம உடம்புலயே இருக்கக்கூடிய ஒரு ஜீன்ல வரக்கூடியது. என்னங்க பண்றீங்க? கொசு அச்சங்க. இது சமூக சேவையா? இல்லங்க, உண்மையிலேயே கொசு வந்ததுங்க, அச்சங்க. இங்க பாருங்க, பேட்டி நேரத்துல இப்படிலாம் பண்ணாதீங்க. பாம்பே கடிச்சாலும் கம்முன்னு இருக்கணும். எது பாம்பே கடிச்சாலும் சும்மா இருக்கணுமா? போன வாரம் இதே இடத்துல வேற காம்பேரு, நான் இல்ல, பாம்பு கடிச்சிச்சு, உடனே போய் காப்பாத்திட்டோம். எது காப்பாத்திட்டீங்களா? என்ன மேடம் சொல்றீங்க?
அதுக்கு இங்க பேட்டி எடுத்துருக்க கூடாது, ஸ்டுடியோவில் எடுத்துருக்கணும். அது எனக்கு தெரியும். ஸ்டுடியோல ஏசி வேலை செய்யல, அதனால தான் இங்க பேட்டி எடுக்கிறோம். உயிரை கொடுத்தா நான் பேட்டி கொடுக்கணும்ன்றீங்க? ஆமா, நீங்க தான் பொதுநல விரும்பி சமூக சேவகர்ன்றீங்களே, உயிரை குத்தாதான் என்னமா? கொலகார சேனலா இருக்கு. எப்பா இவர் ரொம்ப பயப்படுறாரு. ஸ்டுடியோல ஏசி ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறமா வந்து பேட்டி எடுத்துக்கலாம். இப்ப பேக் பண்ணிக்கோ. என்ன மேடம் பேக் பண்ணிக்கோன்றீங்க? பேட்டி எடுக்கிறது நான் விளாடுறியா? பாம்புக்கும் பயப்படுற, பேட்டியும் எடுக்கிறேன்ற, எப்படி முடியும்? அதுக்கு இல்லை மேடம், இன்னொரு நாள் நான் பேட்டிக்கு வரேன். ஆனா இப்ப எடுத்த வரைக்கும் அப்படியே வச்சுட்டு அதுல இருந்து கண்டினியூ பண்ணுவீங்க. இந்த கண்டினியூ எடுக்கணும்னா நீங்க இதே ட்ரெஸ் போடணும், நானும் இதே ட்ரெஸ் போடணும், இதே மாதிரி பொட்டு வைக்கணும், இதே மாதிரி மேக்கப் போடணும், இந்த மாதிரி தலை கலைஞ்சிருக்கணும். முடியுமா? டோன்ட் வரி மேடம், இப்போ ஒரு போட்டோ எடுத்து இதே மாதிரி நான் வச்சுக்கிறேன். ட்ரெஸ்ஸை நான் இன்னைக்கு போய் துவைச்சு போட்டுருவேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணா சரியா போச்சு. உனக்கு தான் வேற வேலை இல்ல, துவைச்சு போட்டு எத்தனை வருவேன். எனக்கு வந்து 3 சேனல்ல வேலை இருக்குது, நான் வேற வேற காஸ்டியூம் போடணும். இப்ப நீ கிளம்பு. மேடம் பேட்டி ஆரம்பிக்கும் போது இந்த பக்கம் பச்சை பசேல்னு இருக்குது மேடம், நல்ல வெளிச்சமா இருந்தது. இவ்வளோ இருட்டாயிட்டு இருக்க, அப்போது பேட்டி எடுத்து முடிச்சிங்களா? நீங்களா பேசுனீங்க, நீங்களா சொன்னீங்க, இப்போ கிளம்புன்றீங்க. என்ன சேனலோ, நாளைக்கோ நாளானிக்கோ ஏசி ரெடியான அப்புறம் கூப்பிடுங்க மேடம். நன்றி.